ஹாய், மீன்பிடி தடைக்காலம் அதுவுமா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர ஃபிஷ் மார்க்கெட்டு தான் கிளம்பி வந்திருந்தோம். வாங்க மீன் ரேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உள்ள என்றானதுமே இந்த நெத்திலி தான் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கிலோ வந்து 250 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. மத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாவே இருந்துச்சு. இது வந்து கிலோ 170 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. இந்த பிரான்ஸ் பாத்தீங்கன்னா கிலோ 280 ரூபாய் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. சுறாலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 350 அப்படின்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து 250 அப்படின்னு வச்சிருந்தாங்க. சங்கரா பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கக்கூடியது கிலோ 200 ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸும் அங்க அவைலபிளா இருந்துச்சு. இந்த பெரிய சைஸ் வளர்ப்பு பிரான்ஸ் பாத்தீங்கன்னா கிலோ 250 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நெத்திலி வந்து இந்த ஷாப்லயும் கிலோ 250ன்னு போட்டிருந்தாங்க. இந்த குட்டியூண்டு வஞ்சிரம் வந்து கிலோ 700 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பொடிசா இருந்துச்சு. இந்த ஷாப்ல சங்கரா கிலோ 250 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. நண்டும் கொஞ்சம் அவைலபிளா இருந்தது. இந்த ஷாப்ல கிலோ 350 அப்படின்னு போட்டிருந்தாங்க. கவள மீன் பாத்தீங்கன்னா கிலோ 130 ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க. இந்த ஷாப்ல பிரான்ஸ் வந்து கிலோ 300 ரூபாய் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. இந்த மஞ்சள் பாறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாவே இருந்துச்சு. இது கிலோ 350 ரூபான்னு சேல் பண்றாங்க. கோலா பாத்தீங்கன்னா கிலோ 120 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்ல இந்த நெய் மத்தி பாத்தீங்கன்னா கிலோ 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இந்த கிழங்கான் மீன்லாம் கிலோ 350 ரூபான்னு சேல் பண்றாங்க. இந்த கிளீச்ச மீன் பாத்தீங்கன்னா கிலோ 140 ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ப்ளூ நண்டு ஒரு 2 ஷாப்ல அவைலபிளா இருந்தது. கிலோ 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பெரிய நெத்திலி கிலோ 300னும் அப்புறம் இந்த வெரைட்டி பாறை வந்து கிலோ 400 ரூபாய் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. மடவ மீன் வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருந்துச்சு. கிலோ 250 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் போடுறாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்க டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. திருக்க மீன் பாத்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப குட்டியூண்டு சைஸ்ல இருந்துச்சு. இதே ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கறி மீன் வந்து பார்த்திருந்தோம். இது வந்து கிலோ 200 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. லாப்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸா இருந்துச்சு. இது கிலோ 1300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஷாப்ல செருப்பு மீனும் அவைலபிளா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 400 ரூபாய்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடியது 300 ரூபாய் அப்படின்னும் சேல் பண்றாங்க. நண்டு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் வந்து 250னும் பெரிய சைஸ் வந்து 300 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க. எறா பாத்தீங்கன்னா கிலோ 230 ரூபாய் 270 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. இந்த பாறை தூக்கணாச்சி பாறைன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிலோ 450 ரூபான்னு சேல் பண்றாங்க. இதை சைனீஸ் வவ்வால்னு சொல்றாங்க. ஷீலா மீன் பாத்தீங்கன்னா கிலோ 250 ரூபாயில இருந்து 450 ரூபாய் வரைக்கும் சைஸுக்கு ஏத்தது மாதிரி சேல் பண்றாங்க. ஏரி வவ்வால் பாத்தீங்கன்னா கிலோ 130 ரூபாயும் இந்த பாசா மீன் வந்து கிலோ 100 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க. மார்க்கெட்ல இந்த விரால் மீன் வந்து உயிரோடவே இருந்துச்சு. இது கிலோ 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் சைஸுக்கு ஏத்தது மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வீடியோல இந்த மீன் பத்தி கேட்டிருந்தோம். அப்ப நடராஜ் முனுசாமின்னு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, இது ஏரி விரால் மீன் உயிரோட இருக்கும்போது வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிருபாராமன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 300 ரூபாய் வந்து கம்மி தான், ஆனா உயிரோட இருக்கும்போது இதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியான மீன் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதனால ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கொடுவா மீன் வந்து அவைலபிளா இருந்துச்சு. இது வந்து கிலோ 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. இந்த சின்ன சைஸ் நெத்திலி இருந்துச்சு. இது கிலோ 100 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த நெத்திலி பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் தக்காளி எல்லாம் வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த பறவைக்கோலா மீன் வந்து கிலோ 250 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. ஷீலா மீன் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் குட்டி சைஸ், கிலோ 200 ரூபாய் அப்படின்ட்டு போடுறாங்க. ஜிலேபி மீன் பாத்தீங்கன்னா கிலோ 80 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்பிடி தடைகாலம் அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து நல்ல நெரிசலாவே தான் இருந்துச்சு. வியாபாரிகளும் காலையில நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. கிளீன் பண்றதுக்கும் காலையில ஆட்கள் வந்து அவைலபிளா இருந்தாங்க.
இந்த மாம்பழ சீசன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டோட நடுவுல வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செந்தூரா அப்புறம் நீலம் இல்ல பங்கனப்பள்ளின்னு சரியா தெரியல, இன்னொரு வெரைட்டி மாம்பழம் வச்சிருந்தாங்க. 2 வெரைட்டியுமே 1.5 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. போன வீடியோல இங்க ரொம்ப ஏமாத்துறாங்க, கெட்டுப்போன மீன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கெட்டுப்போன மீனா இருந்தா அங்க கிளீன் பண்ற இடத்துலயே அவங்க கிளீன் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை நம்ம எடுத்துட்டு போய் எந்த ஷாப்ல வாங்கணுமோ அந்த ஷாப்ல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கீழே வந்து ஆஃபீஸ் அவைலபிளா இருக்கு, அங்க போய் நம்ம கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்க்கிங்க்கு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம மீன் வாங்கணும் அப்படின்னா மட்டும் அந்த 5 ரூபாய் பே பண்ணா போதும். மீன் எதுவும் வாங்கல அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டோட வெளியே வரும்போது இந்த மாதிரி கருவாடு அப்புறம் கத்தி இதெல்லாமே கூட வச்சிருப்பாங்க. வெளியே பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பல்கா வந்து நம்ம வாங்குற மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கும். தேவைப்பட்டா அங்கிருந்து வாங்கிக்கலாம். மீன் மார்க்கெட் கொஞ்சம் தாண்டி வரும்போது வெளியே கூட கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வந்து அவைலபிளா இருக்காங்க. நமக்கு மீன் மார்க்கெட்டுக்குள்ள ரஷ்ஷா இருந்துச்சுன்னா வெளியே வந்து கூட கிளீன் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஒரு 3 வெரைட்டி மீன் வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய நெத்திலி மீன் தான். இது மாங்காய் போட்டு குழம்பு வைக்க நல்லா இருக்கும். கிலோ 100 ரூபாய். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கரிமீன் தான் வாங்கியிருந்தோம். இது மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ரீசெண்டா கொச்சின் போயிருந்தப்போ இது சாப்பிடணும்னு ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. இப்போ கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த மத்தி தான் வாங்கியிருந்தோம். இது நெய் மத்தி, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்துச்சு. கிலோ 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்ப இது மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை.